பிறக்க போதா இல்ல நீ என்கிட்ட நிறைய பொய் சொல்லியிருக்க. நீ சொல்ற பொய்யெல்லாம் கேட்டு கேட்டு இப்ப நீ சொல்றதுல எது பொய் எது உண்மைன்னு எனக்கு தெரியல. என்ன மாமா இப்படி கேட்டுட்டீங்க? இந்த விஷயத்துல போய் யாராவது பொய் சொல்வாங்களா? அதுவும் புருஷன் கிட்டே. எங்க வேலை பாக்குறேன்னு புருஷன் கிட்ட பொய் சொல்ல மாட்டாங்க. என்ன படிச்சிருக்கணும் புருஷன் கிட்ட பொய் சொல்ல மாட்டாங்க. நீ அங்கெல்லாம் பொய் சொல்லியிருக்கேன் மயில. என்ன மாமா? ஆனாலும் இந்த விஷயத்துல நீ எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்த, நான் எடுக்கவே இல்ல. உன்கிட்ட நான் பேசவே இல்ல. என்ன பேச வைக்கிறதுக்காகவும் இல்ல வீட்டுக்கு திரும்ப வரதுக்காகவும் நீ என்கிட்ட பொய் சொல்றியா? மாமா என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க? நான் போய் இந்த விஷயத்துல பாருங்க, இதுல 2 கோடி இருக்கணும் கர்ப்பமா இருக்கணும் அர்த்தம். நான் வேணா ஏமாத்தலாம், இதே ஏமாத்தத்துல நீங்களே பாருங்க. என்ன மாமா பண்றீங்க? இல்ல நீ ஏன் இந்த கோட்டை போட்டிருப்பியோன்னு. என்ன மாமா பேசுறீங்க? நான் எப்படி மாமா அதெல்லாம் பண்ணுவேன்? நான் ஏன் மாமா அப்படி? ஏய் அழாத, வெளியே சத்தம் கேட்கும். நான் அந்த அளவுக்கு நம்ப முடியாத ஆளாயிட்டேன் மாமா. நான் எப்படி பண்ணுவேன்? நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சது உண்மைதான். இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைச்சது உண்மைதான். உடனே விட்டு போயிடுமோன்னு பயந்தது எல்லாமே உண்மைதான். அதுக்காக இவட்ட பெரிய பொய்ய சொல்ற அளவுக்கு எல்லாம் நான் மோசமானவே இல்ல மாமா. நிஜமாவே நான் கர்ப்பமா இருக்கேன். ஏன் மாமா மத்த விஷயத்துல வேணா போய் சொன்னா கூட தப்பிக்க முடியும், இந்த விஷயத்துல எப்படி மாமா? கப்பெல்லாம் கூட்டிட்டு போன உண்மை தெரிஞ்சிடாதா? அப்புறம் எப்படி மாமா நான் போய் சொல்லுவேன்? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அழாத. இதுல கூட நான் போய் சொல்லுவேன்னு நினைச்சிட்டீங்களா மாமா? கல்யாணம் ஆன எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கனவு குழந்தைதான். அவங்களுக்கு ஒரு குடும்பத்தை அமைச்சுக்கணும். அந்த கனவே இப்ப நமக்கு நனவாக போகுது மாமா. கோமதி, மறக்காம நம்ம குடும்ப தொட்டியில் பரவாயில்ல நடக்கல, அதை உடனே எடுத்து வச்சிரு. எங்க குழந்தை வரதுக்கு இன்னும் நாள் இருக்குங்க. நான் எல்லாம் பாத்துக்கிறப்ப அந்த ஓடி போயிடுறேன். அக்கா அண்ணா மயிலக்கா வாழ்த்துக்கள். செந்தில ஐயோ தேங்க்ஸ்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உண்மையாவே.